உண்மையிலேயே அரசு ஊழியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் மனசு வைத்தாதான் ஒரு ஆட்சியின் காட்சியை மாற்ற முடியும் என்று இந்த தேர்தலில் கூட மாற்றிருக்கிறோம். 243 திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கைக்கு சார்பாக நடைபெற்ற கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம். உடுமலை வட்டார கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் தலைவர் வரதராஜன் தலைமையில் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட செயலாளர் தமிழ்வண்ணன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் செயலாளர் காளிதாஸ், தேசிய ஆசிரியர் சங்க நிர்வாகி அனந்தகிருஷ்ணன் போராட்ட உரையாற்றினர். தொடர்ந்து போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக கோஷம் எழுப்பினர். நிகழ்வின் இறுதியாக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் செயலாளர் சத்யராஜ் நன்றி தெரிவித்தார். NTT நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக உடுமலையிலிருந்து ஜேசுதாஸ். உண்மையிலேயே இன்னைக்கு பிட்டாஜாக்கோட கவன ஈர்ப்பு கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுக்க ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த ஒலிப்பு எங்க ஒலிக்கணும்? சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். 20 நாள் கூட இல்லைங்க. ஒரு MLA இருந்து கேட்கிற சட்டமன்ற உறுப்பினர் உண்மையிலேயே அந்த சட்டமன்றத்திலேயே ஏழையாக இருக்கக்கூடியவர் யாரு தெரியுமா? அங்க இருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர். அவர் சொல்றாரு, எங்ககிட்ட கார் இல்லைங்க, எங்ககிட்ட கார் இல்ல, வந்து போற கார் இல்ல, எங்களுக்கு ஒரு கார் ஏற்பாடு செய்து தர முடியுமா? உதவியாளர் வைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு பணம் இல்ல, தயவு செய்து உதவியாளர் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனேயே மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக அறிவிக்கிறார். சட்டமன்றத்தில் 75,000 ரூபாய் வந்து மகிழுந்துக்கான படி தர்றோம், அதுக்கான பெட்ரோல் எரிபொருள் வச்சுக்கோங்க, 25,000 உதவியாளர் அப்படின்னு சொல்றாங்க. 20 நாள் கூட ஆகுங்க. அவங்களுக்கு எல்லாம் செஞ்சிருவீங்களே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. மாற்றம் வேண்டும் சொல்லிட்டு ஏமாற்றத்தை மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே அரசு ஊழியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் மனசு வைத்தாதான் ஒரு ஆட்சியின் காட்சியை மாற்ற முடியும் என்று இந்த தேர்தலில் கூட மாற்றிருக்கிறோம்.